ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புண்ணியம் புண்ணியம்னு சொல்றாங்க. நான் எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருக்கேன், எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கேன், யாராருக்கும் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது அந்த புண்ணியத்தினால? நான் என் குடும்பம் தான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கு, நானும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன். என்ன அந்த புண்ணியத்தினால பிரயோஜனம் சொல்லிட்டு நம்ம வீடுகள்லயும் சரி, இங்க நிறைய பேர் அது மாதிரி புலம்பிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி இங்க ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காரு. எல்லாருமே மனிதருக்கு மனிதர் வாக்கு கொடுத்தாலே நம்ம ஆளுங்க காப்பாத்த மாட்டாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா ஒரு மானுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்க அவர் காப்பாத்துறாரா இல்லையா? அதனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு வேடன் ஒருத்தர் இருக்காரு. ஒரு அடர்ந்த காட்டுல அவருடைய குடும்பம் இருக்கு. அவர் வேட்டைக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு அதன் மூலமா கிடைக்கிற அந்த விலங்குகளை சமைச்சுதான் அவங்க குடும்பமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வேடன் காட்டுக்கு போறாரு. அப்ப காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மான் இருக்கு. வேடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மானோட இதயத்தை பார்த்து குறி வைப்பாங்க. அந்த மான் இதயத்தை குறி வச்சு அந்த மான் இங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மானுக்கு கால்ல குறி வைப்பாங்க. அப்போ அவனை கால்ல குறி வச்சோடனே அந்த மான் என்ன பண்ணிருச்சு, கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே கத்திட்டு கீழே விழுந்தோடனே இந்த வேடன் என்ன பண்றாரு, அங்க மானை போயிட்டு பாக்குறதுக்கு வேகமா போறாரு. அந்த மான் டக்குன்னு என்ன பண்ணுது, மனித குரல்ல பேசுது. மனித குரல்ல பேசினோடனே இவருக்கு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா அது மனுஷ குரல்ல பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே அந்த மான் சொல்லுது, வேடனே நான் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன். நீ உன்னோட குடும்பத்தோடைய சாப்பாட்டுக்காக உணவுக்காக என்னை நீ அடிச்சிருக்க. இது உன்னோட தர்மம். ஆனா என்னோட தர்மம், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். அதுதான் என்னோட தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மான் சொல்லுது. இதை நாம எப்பயுமே ஏதாவது ஒரு இறக்குற தருவாயில இருக்கிறப்போ ஏதாவது வாக்கு கொடுத்தாலே நம்ம யோசிக்க மாட்டோம். அதை பேர் நம்ம ஏதாவது பண்ணணும்னு தானே யோசிப்போம். ஆனா அந்த மானு கேட்டதுனால அதே நிலைமை மான் கேக்குது இல்லையா, அதே நிலைமையில தான் அந்த வேடன் நிக்கிற. வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்ன அது வாக்கு கேக்குது அப்படின்னா, ரொம்ப தூரத்துல ஒரு இலுப்ப மரம் இருக்கு. அந்த இலுப்ப மரத்துக்கு கீழே என்னோட குட்டிகள் இருக்கு. அந்த குட்டிகள்கிட்ட போயிட்டு உங்க அம்மா ரொம்ப தூரத்துல போயிட்டாங்க, நீங்க உங்களோட வாழ்க்கைய பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இது சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அந்த வேடனுக்கு. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுது. என்னன்னா, நான் என்னோட குட்டிகளை நீ எக்காரணத்தை கொண்டும் நீ வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னே அவர் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த வேடன் சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மான் இறந்துருது. அந்த மானை தூக்கிட்டு போய் அவரோட வீட்டுல வச்சுட்டு அந்த மான் குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு தேடி போறாரு. அங்க போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குட்டிகள் என்ன சொல்லுதுன்னா, எங்க அம்மாவுக்கு நீங்க வாக்கு கொடுத்தது எல்லாமே சரிதான். ஆனா இவ்வளவு பெரிய காட்டுல எங்களை நீங்க எப்படி அடையாளம் கண்டு எங்களை நீங்க வேட்டையாடாம இருப்பீங்க அப்படின்னு அதுல ஒரு மான் கேக்குது. இதை கேட்ட உடனே அந்த வேடன் என்ன பண்றாரு, ஒரு சிவப்பு கலர்ல ஒரு கயிறு எடுத்து அது கால்ல எல்லாம் கெட்டுறாரு. நீங்க எக்காரணத்தை கொண்டு இந்த கயிறை கலட்டக்கூடாது. இந்த கயிறை பார்த்தா நான் கண்டிப்பா உங்களை வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் எல்லாமே பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படியே நாட்கள் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் போயிடுச்சு. ஆனா காட்டுல விலங்குகளோட பஞ்சம் நிறைய அதிகமாயிடுச்சு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. அவனுடைய குடும்பமே ரொம்ப அவருடைய பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப பசியில இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பறவை கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பஞ்சமா இருக்கு. குழந்தைகள் ரொம்ப பசி பட்டினியால வாடிட்டு இருக்கு. அவரால் பாக்குறதுக்கு முடியல. நான் என்ன புண்ணியம் செஞ்சு என்ன பயன், என்னோட குழந்தைகள் எல்லாம் இப்படி பட்னியா கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இத இன்னைக்கு எப்படியாவது நம்ம போயிட்டு ஒழிக்கிறது, ஏதாவது ஒண்ணு என்ன கிடைக்குதோ அதை நம்ம இன்னைக்கு அடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ப சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்போ ஒரு பார்த்தோன்னே ஒரே ஒரு மான் பாக்குறாரு. மானை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அந்த மானை இதயத்தை குறி வைக்கிறாரு. அது இங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிட்டு இருக்கு. குதிச்சிட்டு இருந்தவனையே அவர் வலது கால குறி வைக்கிறாரு, இடது கால குறி வைக்கிறாரு, முன்னங்கால பின் வைக்கிற, பின்னங்கால குறி வைக்கிறாரு. அதுல ஒரு கயிறு கட்டி அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம வாக்கு கொடுத்த ஒரு மான் குட்டியில ஒரு குட்டி அந்த குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இது என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க வேற பட்டினியா இருக்காங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டே வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டிகிட்ட தடவி கொடுத்து, மானே, என்னுடைய குழந்தைகள் எல்லாமே பட்டினியா இருக்காங்க. இந்த கஷ்டத்துலயும் உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க நான் இன்னைக்கு நிறைவேத்துறேன். நீ இந்த இடத்த விட்டு வேகமா போயிடு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு அவர் மனசுலயே யோசிக்கிறாரு. நான் என்ன புண்ணியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? என் குழந்தைங்க பசியில பட்டினியில இருக்காங்க. நானும் சரி, என்னோட குழந்தைங்களும் சரி, என் குழந்தைங்களோட தலைமுறையும் சரி, இனிமே எல்லாம் பசி பட்டினியில தானே இந்த காட்டுல கிடந்து
சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட போகுதுங்க. நான் புண்ணியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால எனக்கு என்ன பலன் கிடைக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்திலே இருக்காரு. இவர் சொன்னதெல்லாம் வந்து அந்த மானுக்கு கேட்ட மாதிரி அந்த மான் வந்து ரொம்ப கருணையோட வந்து பாக்குது. வேடனே, நீங்க எங்க அம்மாவுக்கு நீ கொடுத்த வாக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல. இந்த காட்டுல வந்து எங்கள நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கயிறெல்லாம் கட்டி விட்ட. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்போ நீ வந்து உன்னுடைய குடும்பம் வந்து பசி பட்டினியில வாடிட்டு இருக்கும்போது இந்த நேரத்திலயும் எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்துறதுக்காக என்ன நீ வந்து வேட்டையாடாம விடுற பத்தியா? இதுதான் மிகப்பெரிய விஷயம். உன்னோட புண்ணியத்துக்கான பலன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். உன்னோட தலைமுறைக்கே இந்த புண்ணியத்துக்கான பலன் கிடைக்கும். நீ இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு துறவி இருக்காரு. அவர்கிட்ட போனீன்னா நீ இப்ப நீ கேட்டையில கேள்வி, இந்த கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேளு. அதற்கான பதிலும் உன்னோட புண்ணியத்துக்கான பலனும் அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த மான் வந்து சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த வேடன் வந்து என்ன பண்றான், அந்த மான் சொன்ன மாதிரியே 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து பார்த்தா ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு துறவி உட்கார்ந்து இருக்காரு. இந்த துறவி கிட்ட போயிட்டு இவன் வந்து கேக்குறான். இவன் என்ன கேட்க போனான்? அந்த புண்ணியத்துக்கான பலனை தானே வந்து கேட்க போனான். அதான் நமக்கு நல்லாவே தெரியுமே. அந்த துறவி கிட்ட வந்து பேசுறான். துறவி போனோடனே வந்து கேக்குறாரு, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்றான், இந்த அவனுடைய புண்ணியத்துக்கான பலனை பத்தி அவன் கேக்குறான். ஆனா அவர் வந்து எதுவுமே பேசல. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு முடிச்சு வந்து கொடுக்குறாரு. இத கையில வச்சிருப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா நம்ம எதுவுமே அவர் பதில் சொல்லல, இது வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இது ஒண்ணும் இல்லப்பா, இது வந்து ஒரு ஒரு நெல்மணிகள் இருக்கிற ஒரு சின்ன பை தான். இதை வச்சு நான் யாருக்கிட்டையும் வந்து கொடுத்துடாத, எதையும் கொடுத்துடாத, நான் போயிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. அவர் போய் அடுத்த செகண்ட்லயே ஒரு பறவை ஒண்ணு வருது. இந்த பறவை என்ன பண்ணுது, வேடனே, நீ உன் கையில வந்து நெல்மணிகள் தானே வச்சிருக்க, என்னால அதை உணர முடியுது. என்னோட குழந்தைகள் 5 நாளா பட்டினியா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பட்னியா இருந்தாங்கன்னா என் குழந்தைகள் சரி, என்னோட தலைமுறையே வந்து இறந்துரும், என்னோட வம்சமே இறந்துரும். என்னை எப்படியாவது என் வம்சத்தை காப்பாத்து, என்னோட குழந்தைங்களை வந்து காப்பாத்து, அதுல இருக்கிற ஒரு 4 நெல்மணிகள் மட்டும் குடு வேடனே, ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுது. இத பார்த்தோனே நமக்கே கஷ்டமாயிரும் இல்லையா? அந்த வேடனாலையும் தாங்க முடியல. இந்த துறவி வேற இது யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது வேற இப்படி கெஞ்சுத, நம்ம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி விடு, இந்தா நீயும் உன்னோட தலைமுறையும் நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு இந்த 4 நெல்மணிகள் எடுத்து இந்த உன் குழந்தைக்கு பசியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். பறவை போன அடுத்த செகண்ட் முரவி வராரு. வந்து என்கிட்ட நீ ஏதாவது வந்து சொல்லணுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அவன் எதுவுமே சொல்லல. திரும்ப வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டா எதுவுமே சொல்லல. அந்த முடிச்சு அந்த நெல்மணிகள் இருக்க முடிச்ச மட்டும் எடுத்து துறவி கிட்ட வந்து கொடுக்கறான் வேடன். இது அவர் துறவி வந்து இந்த நெல்மணியை வாங்கினோடனே அடுத்த செகண்ட் அங்க ஒரு நிலச்சரிவு, பயங்கரமா நிலச்சரிவு ஆகுது. ஒரு 10 நிமிஷம் அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரம் நடக்குது. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறாங்க, என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் ஒரு பெரிய மரத்தோட வேற புடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்காங்க. இவங்க பெரிய மரத்தோட வேற புடிச்சு இவங்க தொங்குறாங்க. அதனுடைய சின்ன சின்ன வேர்கள்லாம் இவங்களுக்கு புடிச்சிருக்கு. அது இவங்களை கீழே விழுக விடாம புடிச்சிருக்கு அந்த வேறு. அந்த அளவுக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க கொஞ்சம் அதுல இருந்து மீண்டு கொஞ்சம் ஒரு நல்ல சாதாரண ஒரு நல்ல நார்மலான இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து துறவி வந்து கேக்குறாரு, வேடனே நீ என்ன கேட்ட, உன்னோட புண்ணியத்துக்கான பலன் என்ன அப்படின்னு தானே நீ என்கிட்ட கேட்ட. இப்போ நாம இப்ப 2 பேர் வந்து ஒரு வேரை வந்து புடிச்சிட்டு இருந்தோமே, ஒரு மரத்தோட வேரை புடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மரம் நீ இப்ப யாருக்கிட்டையும் கொடுக்காதன்னு நான் நெல்மணிகள் கொடுத்தத நீ ஒரு பறவை கிட்ட கொடுத்த பத்தியா, அந்த பறவைகளோட மூதாதையர்கள் சாப்பிட்டுட்டு எச்சமா போட்டு விதை போட்ட மரம் தான் இந்த மரம். அந்த மூதாதையர்கள் தான் உன்னைய வந்து காப்பாத்திருக்காங்க. நீ அந்த பறவைக்கு செஞ்ச புண்ணியம் அந்த பறவைகளோட மூதாதையர்கள் மூலமா உனக்கு அந்த புண்ணியம் வந்து சேர்ந்திருக்கு. அது உன்னோட வம்சத்தையும் சரி, உன்னோட உயிரையே காப்பாத்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு ராஜதந்திரி. இங்க இருக்கிற அரசர்களுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரினா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உனக்கும் உன்னோட குழந்தைகளுக்கும் உன்னோட பிள்ளைகளுக்கும் இங்க இருக்கிற அரசாங்கத்துல இருக்கிற உயர் பதவிகளை நான் உனக்கு கொடுக்க போறேன். அது உன்னையும் உன்னோட தலைமுறையும் உன்னோட பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உன்னோட வம்சத்தையும் அது வந்து காப்பாத்தும். இது எல்லாமே நீ ஒரு மானுக்கு வாக்கு கொடுத்த பத்தியா, அந்த மானோட வாக்கு கொடுத்த பத்தியா, அந்த அதோடைய புண்ணியம் தான் இது. இனிமே நீ உன்னோட உணவுக்காக நீயும் உன்னோட பிள்ளைகளும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேணாம்.
இனிமே உன்னோட பிள்ளைகளும் சரி, உன்னோட வம்சம் சரி, பெரிய பெரிய பதவிகளை பெரிய பெரிய இடத்துல இருக்க போறாங்க. அதனால உன்னோட புண்ணியத்துக்கான பலன் வந்து நிச்சயம் இருக்கு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நண்பர்களே, நாமளும் சரி, நீங்களும் சரி, நம்ம எல்லாருமே சரி, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் சரி, நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் இவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேன், எனக்கு எதுவுமே வேல்யூ இல்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டே இருங்க. நீங்க செய்யற புண்ணியத்தோட மதிப்பு இத கொடுத்தா இத நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இதையும் தாண்டி, அதாவது உங்களுக்கு தக்க சமயத்துல நீங்க கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து உங்களோட புண்ணியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து செய்யும். நீங்களும் உங்களோட புண்ணியத்தால இன்னும் மேலும் மேலும் பெரிய பெரிய இடத்துல போயிட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா வாழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப்புங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.